நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் சிங்கம் 2 படம் பார்த்துருப்பீங்க. அதில் டேனி அப்படின்ற மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் மன்னன், உலக லெவலில் பல நாடுகளுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்கிறவன் அவனுக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்கு கடந்த 20 ஆண்டுகளாக பெரிய அளவுக்கு போதைப் பொருள் சப்ளை பண்ணிகிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரக் கிங் பின் அப்படின்னு சொல்கிறாங்க. முகமது சலீம் டோலா, அவனுக்கு 59 வயசு. அவனை நம்மளோட நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ துருக்கியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் அவனை இந்தியா கொண்டு வந்துட்டாங்க. டெல்லி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வந்து இப்போது ஜெயிலில் போட்டு அடைச்சாச்சு. ஸோ இவனோட கைது எந்தளவுக்கு ஒரு முக்கியமானது அப்படின்றதான் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இப்போ பிரேக்கிங் நியூஸ். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இந்த சம்பவத்தை ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு முக்கியமாக சொல்லியிருக்காரு. இந்த முகமது சலீம் டோலா அப்படின்றவன் லாஸ்ட் 20 இயர்ஸாக மகாராஷ்டிரா அப்புறம் குஜராத் இந்த 2 ஸ்டேட்டுக்கும் பெரிய அளவுக்கு ட்ரக்ஸ் போதைப் பொருட்கள் சப்ளை பண்ணி வந்துட்டு இருந்திருக்கிறான். ஹெராயின், மெத்தாம்ஃபெட்டமைனு, சாராஸ், அப்புறம் இன்னும் வாயிலே நுழையாத நிறையா எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் தான். அதெல்லாம் சப்ளை பண்ணியிருக்கிறான். இவனுக்குன்னு ஒரு பெரிய நெட்வொர்க்காக மகாராஷ்டிராவில் குஜராத்லலாம் வச்சுருந்துருக்கிறான். ஸோ நம்மளோட நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவால் பெரிய அளவுக்கு தேடப்படுற அவங்களோட லிஸ்ட்டில் இருக்கிற முதல் குற்றவாளி இவன் தான். நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மட்டும் இல்லை, குஜராத்தோட ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு, மும்பை போலீஸ், இவங்க எல்லாருமே இவனை இத்தனை வருஷமாக தேடி வந்துட்டு இருந்திருக்காங்க. இவன் தாவூத் இப்ராஹிம் அப்படின்ற ஒரு பயங்கரவாதி. அவன் இந்தியாவில் ஒரு அண்டர்வேர்ல்டு நானாக இருந்தான். அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் போயிட்டு பதுங்கிட்டான். ஸோ அந்த தாவூத் இப்ராஹிமோட நெருங்கிய கூட்டாளி இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாவூத் இப்ராஹிம் உயிரோடு இருக்கிறானா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ தாவூத் இப்ராஹிம் மாதிரியே இவனும் இந்தியா விட்டு தப்பிச்சு போய் வெளிநாட்டில் இத்தனை வருஷமாக பதுங்கி இருந்திருக்கிறான். 2024 நம்மளோட கவர்மெண்ட் இன்டர்போலில் அலர்ட் பண்ணுறாங்க. இவனுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளோட கவர்மெண்ட்டோட எஃபர்ட்னால ஒரு இன்டர்போல் ரெட் கார்னர் நோட்டீஸ் வருது. இன்டர்போல் அப்படின்றது ஒரு குளோபல் போலீஸ் நெட்வொர்க் மாதிரி. எல்லா நாடுகளும் அதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஸோ அந்த இன்டர்போல் ரெட் கார்னர் நோட்டீஸ் இவனுக்கு அகென்ஸ்டாக வந்ததுக்கப்புறம் ரொம்ப தீவிரமாக இவனை பல நாடுகள் நம்ம தேடி வந்துட்டு இருந்தோம். இப்போது இவன் துருக்கியில் பதுங்கி இருந்திருக்கிறான். ஸோ டர்க்கியிலேருந்து நேற்று இவனை நேப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டர்க்கியோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, நம்ம கவர்மெண்ட்டோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, நம்மளோட நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, ஸோ எல்லாருமே கோஆர்டினேட்டடாக வேலையை செஞ்சு இவனை தூக்கி இப்போ இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லை, மிடில் ஈஸ்டில், ஆஃப்ரிக்காவில், ஈரோப்பில், உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு பெரிய அளவுக்கு போதைப் பொருட்களை சப்ளை பண்ணியிருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியலை. இவ்வளோ வேலைகளை பண்ண இவன் பாகிஸ்தானில் போய் பதுங்கி இருந்தான்னா அவனுக்கு இது சேஃபாக இருந்திருக்கும். பாகிஸ்தான் அரசாங்கம் நீ இந்தியாவுக்கு எதிராக முக்கியமாக செயல்படுறவனா, ஸோ அதனால் உனக்கு ஃபுல் செக்யூரிட்டி நாங்கள் வழங்குறோம் அப்படின்னு சொல்லி தாவூத் இப்ராஹிம் மாதிரியே இவனையும் பதுக்கி வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இவன் டர்க்கிக்கு போயிட்டான். ஸோ டர்க்கியும் பரவாயில்ல, இந்த விஷயத்தில் இந்தியன் ஏஜென்சிஸோட கோஆப்ரேட் பண்ணி ஒத்துழைச்சு அவனை எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணிட்டாங்க. இதே முகமது சலீம் டோலாவோட பையன், அவன் பேர் டஹில் டோலா. அவனை 2025 யூஏஇயில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ யூஏஇ கவர்மெண்ட் கிட்ட நம்ம ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம். அவங்க அவனை எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணுறாங்க. அவனையும் நம்ம போன வருஷமே அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி அவங்களுடைய நெட்வொர்க் அப்படின்றது ரொம்ப பெருசு. ஆப்ரேஷன் குளோபல் ஹண்ட் அப்படின்ற நேமில் இவனுக்கு அகெயின்ஸ்டான அந்த தேடுதல் வேட்டையை நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ முன்னெடுத்திருக்கிறாங்க. இப்போ அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ நம்மளோட ஹோம் மினிஸ்டர் இந்த ஆப்ரேஷனை ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கிறாரு. மோடி கவர்மெண்ட்டோட முக்கியமான நோக்கமே சின்ன அளவு கூட ட்ரக்ஸை சொசைட்டியில் நாங்கள் டாலரேட் பண்ணிக்க மாட்டோம், உங்களுக்கு அகெயின்ஸ்டான எல்லா வேலையும் நாங்கள் எடுப்போம் அப்படின்றதான். ஸோ அதன் அடிப்படையில் இந்த போதைப் பொருட்களை இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுறவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவங்கள நம்மளோட ஏஜென்சிஸ் விட மாட்டாங்க. பார்டர்லாம் கிராஸ் பண்ணி உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்க தட்டி தூக்குவாங்க. அப்படி ஒரு செயலை தான் நம்மளோட ஆன்டி நார்கோட்டிக்ஸ் ஏஜென்சிஸ் இப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. இந்த நார்கோ டிராஃபிக்கிங் அப்படின்றது உலக லெவலில் ரொம்ப பெரிய பிரச்சனை. இதுக்கு பின்னாடி நிறைய பெரும்புள்ளிகள் இருக்கிறாங்க, நிறையா நெட்வொர்க்ஸ் இருக்கிறாங்க. பிளாக்ல நிறைய பேர் மணியை வேறு அரசியல்வாதிகளுக்கு ஃபண்ட் பண்ணுறது, கிரிமினல்ஸுக்கு ஃபண்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த நார்கோ டிராஃபிக்கிங் மூலமாக தான் நடந்து வந்துட்டுருக்கு. நிறையா நாடுகளில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு முக்கியமான ஒரு நபரை இந்தியா அரெஸ்ட் பண்ணியிருக்கிறப்போ பெரிய பெரிய தகவல்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய ஃபோக்கஸ் இவனோட கேஸ் மேலே இனிமேல் திரும்பும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான நியூஸ் நம்ம பார்த்துடலாம். பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில மீண்டும் ஒரு பெரிய மோதல் வெடிச்சிருக்கு. நேற்று அதிகாலை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட பார்டர் ஏரியாஸ் மேலே மிக மோசமான ஒரு கிராஸ் பார்டர் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானோட ஈஸ்டர்ன் குனார் ப்ராவின்ஸை குறி வச்சு பாகிஸ்தான் அடிச்சிருக்காங்க. இதில் 7 பேர் உயிரிழந்ததாக ஆப்கான் தாலிபான்ஸ் சொல்லியிருக்காங்க. 2 நாடுகளுக்கும் இடையில இப்போ ஒரு சீஸ்ஃபயர் இருக்குது. சைனா மீடியேட் பண்ணி ஒரு அமைதியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீஸ்ஃபயர் அப்படின்றது போன மாதம் ஃபுல்லாக இருந்தது, ரம்ஜான் டயத்தில் போடப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஃபெப்ரவரிலாம் பயங்கரமான ஒரு மோதல் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில் ஏற்பட்டு வந்துட்டு இருந்தது. பாகிஸ்தான் கண்டினியூஸாக ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேலே
குண்டுகள் போட்டு வந்துட்டு இருந்தாங்க. கடைசியாக ஒரு ட்ரக் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மேலே பாகிஸ்தான் நடத்தின அந்த தாக்குதலில் 300க்கும் அதிகமானவர் வந்து உயிரிழந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அப்புறம் ஒரு அமைதி அப்படின்ற வந்திருந்தது. இப்போ திருப்பி அதை உடைக்கிற மாதிரி பாகிஸ்தான் வந்து ஒரு அட்டாக்கை ஆப்கானிஸ்தான் மேலே பண்ணியிருக்காங்க. இது எதிலிருந்து பாகிஸ்தான் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வருவதற்காக இதை பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. இன்னொரு பக்கம் பதிலடி ஆப்கான் தாலிபான் சைடு போட்டதில் நிறையா பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. இங்கே ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, குனார் ப்ராவின்ஸில் இருக்கிற அந்த குனார் யூனிவர்சிட்டி மேலே பாகிஸ்தான் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற மாணவர்கள் அந்த ப்ரெமிசஸில் இருந்தவங்க எல்லாருமே பயந்து அடித்து அந்த இடத்த விட்டு ஓடிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 மாணவர்கள் இதில் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஆப்கான் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இதை முக்கியமான பத்திரிகைகள் எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஜேர்னலிஸ்ட்டும் வந்து அங்கே போயிருக்கிறவங்க அந்த யூனிவர்சிட்டியோட காம்பவுண்ட் மேலே வந்து குண்டடி விழுந்தது, அதுக்கப்புறம் அங்கே உள்ள எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடந்தது, இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. பாகிஸ்தானோட அண்டை நாடாக இருக்கிறவங்க யாருமே நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நம்மளும் கஷ்டப்பட்டுட்டோம், ஆப்கானிஸ்தானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட பாகிஸ்தானை தான் அமெரிக்கா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை மீடியேட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியேட்டரை அமெரிக்கா வந்து நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ அது ஈரானுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால தான் இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை இன்னமும் ப்ரொலாங் ஆகி போய்கிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வேண்டாம் திருப்பியும் பாகிஸ்தானுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு தயார் அப்படின்னு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. கூடிய விரைவில் அடுத்த ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி நண்பர்களே, அடுத்த முக்கியமான செய்திக்கு நான் வர்றேன். ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு 4வது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை அனுப்பிச்சிட்டாங்க. மே மாதத்தோட இறுதிக்குள்ளே அதை நம்ம டெப்ளாய் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து செய்தி வந்திருக்கு. மொத்தம் நம்ம 5 S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ரஷ்யா கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணோம். அதில் 3 ஆல்ரெடி அவங்க டெலிவர் பண்ணிட்டாங்க. 3மே நம்ம டெப்ளாய் பண்ணிட்டோம். ஒன்று சைனா பார்டரில், இன்னொன்று டெல்லி பக்கத்தில், இன்னொன்று குஜராத்தில். ஸோ இப்போ 4வது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வர்றது நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். 5வது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இந்த வருஷத்தோட நவம்பர் மாதம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூரில் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப சூப்பராக வந்து செயல்பட்டது. ஸோ அதனால் இதனுடைய வருகைக்கு நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து பெரிய அளவு காத்திருக்காங்க. அடுத்த 2 எப்போ வரும் அப்படின்னு சொல்லி. இன்னும் 5 S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை வாங்குற அந்த பிளான்லேயும் வந்து நம்ம இருக்கிறோம் நண்பர்களே. ஸோ இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட அரைவல் பாகிஸ்தானுக்கு இன்னமும் ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப சின்னது. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்ம பார்டர் ஏரியாஸை டெப்ளாய் பண்ணுறப்போ பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ்க்கு அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக வந்து அமையுது. சரி, இப்போது இன்னொரு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்டுக்கு நான் வர்றேன். இது போன வாரம் வந்து நியூஸ், பட் நான் பேசணும்னு நினச்சேன், பேச முடியல. அது இப்போ நான் சொல்லிடுறேன். போன வாரம் புதன்கிழமை நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஜெர்மனி போயிருந்தார். அங்கே ஜெர்மனியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிஸ்டோரியஸை சந்தித்து நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து அவங்க பேசினாங்க. இல்லை மெயினாக நம்ம என்ன விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாகணும் அப்படின்னா, நம்மளோட மெசகான் ஷிப் பில்டிங் நிறுவனத்துக்கும் ஜெர்மனியோட TKMS, அதாவது ThyssenKrupp மெரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த 2 நிறுவனங்களுக்கும் இடையில் ஒரு அஃபிஷியல் கான்ட்ராக்ட் வந்து போடப்பட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னா, இந்தியாவில் 6 ஜெர்மன் சப்மரைன்ஸை இந்தியாவில் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். மெசகான் டாக்யார்ட் லிமிடெட் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க ஜெர்மனியோட அசிஸ்டன்ஸில். ஸோ அதுக்கு வந்து இப்போ காஸ்ட் நெகோசியேஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஃபைனல் டீல் இன்னும் போடலை. ஒரு அஃபிஷியல் கான்ட்ராக்ட் போட்டாச்சு, ப்ரைஸ் நெகோசியேஷன் முடிஞ்சு கூடிய விரைவில் ஒரு ஃபைனல் டீல் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட $9 பில்லியன் மதிப்பிலான ஒரு சப்மரைன் டீல். இது வரைக்கும் இவ்வளோ விலை உயர்ந்த ஒரு சப்மரைன் டீலை யாரும் எந்த நாடும் வந்து போட்டது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய டீல் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இதில் வரக்கூடிய அந்த பணம் அப்படின்றது ஜெர்மனிக்கு மட்டும் வந்து போக போகிறது இல்லை, மெசகான் டாக்யார்ட் லிமிடெடுக்கும் வரப்போகுது. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு டீல்னால இந்தியாவுக்கு 6 அட்வான்ஸ்டு சப்மரைன்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்போ ஜெர்மனிக்கு போயிருந்தப்போ அந்த ThyssenKrupp மெரைன் சிஸ்டம் அவங்களுடைய அந்த சப்மரைன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து பார்த்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியோட டிஃபென்ஸ் மினிஸ்டரோட நிறையா முக்கியமான விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற சம்மந்தமாக பேசியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கம்பெனிஸும் ஜெர்மனியில் இருக்கிற கம்பெனிஸும் எப்படி கொலாபரேட் பண்ணி நிறையா விஷயங்களை வேலை செய்கிறது, குறிப்பாக ஜெர்மனிக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை இந்தியா சப்ளை பண்ணுவதற்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யலாம், ஜெர்மனியில் எங்கே வந்து ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ யூரோப்பில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்ததுனால அவங்களுக்கு பெரிய அளவுக்கு அம்யூனிஷன் வந்து தேவைப்படுது, நிறைய ஆயுதங்கள் வந்து தேவைப்படுது, நிறையா விஷயங்கள் அவங்க உக்ரைனுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக யூரோப்பே ஒரு வெப்பன் ஷார்ட்டேஜில் இருக்கிறதா சொல்லப்படுது. அமெரிக்காவும் அவங்க பெரிய அளவுக்கு ரிலேபிளாக நம்ப முடியல. ஸோ அதனால் இந்த வெப்பன் சப்ளைஸ்க்கு இந்தியாவை ஒரு முக்கியமான பார்ட்னராக இப்போ யூரோப் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இந்தியாவிலேருந்து நிறைய தனியார் நிறுவனங்கள் யூரோப்புக்கு வெப்பன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து தாறுமாறாக உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 50% மேலே அந்த போன நிதியாண்டில் உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணமே
ஈரோப்லேருந்து நம்மளுக்கு பெரிய கஸ்டமர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம்லேருந்து நிறையா விஷயங்களை வந்துட்டு நான் சொல்லுவேன். நம்ம யூரோப்பியன் யூனியனோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுட்டோம், யூகே கிட்ட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுட்டோம், ஜெர்மனி கிட்ட நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம், அவங்களோட சப்மரைன் டீல் போட்டிருக்கோம். ஃப்ரான்ஸ் கிட்ட நம்ம ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இது நாள் வரை இல்லாத அளவுக்கு இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் இடையில உறவுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ரஷ்யாவோட சூப்பராக ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் யூரோப்போடையும் நல்ல ஒரு டைஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ வரப்போகிற ஒரு 10 வருஷம் இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான காலம் அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற தனியார் நிறுவனங்கள் இதனால் நம்ம யூரோப்போட வச்சுருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இதனால் பயங்கரமாக பயன்பெற போகிறாங்க. இப்போ நம்ம ஜெர்மனியோட போட போகிற அந்த சப்மரைன் டீல் பற்றி வந்துட்டு நான் சொன்னேன். அதை விட ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு டீலை கனடா வந்து சவுத் கொரியா கிட்ட போட போகிறாங்க. அது வந்து $12 பில்லியன் சப்மரைன் டீல். அது நம்ம வந்து 6 சப்மரைனை $9 பில்லியன் நம்ம வாங்குகிறோம். அவங்க 12 சப்மரைனை $12 பில்லியன் வந்துட்டு வாங்குறாங்க. ஸோ ஒரு சப்மரைனோட காஸ்ட் வந்து பார்த்தா கனடாவோட தான் கம்மி, சவுத் கொரியா கிட்ட அவங்க வாங்குறாங்க. ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவிலே ஒரு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியை கொண்டு வர்றதுனால நம்மளுக்கு எக்ஸ்பர்டைஸ் தேவை, இங்கே தொழில்நுட்பம் வரணும் அப்படின்றதுனால நம்ம இங்கே நிறைய மேனுஃபேக்சரிங் செட்டப்பை கொண்டு வர்றோம். ஸோ அதனால இங்கே விலை வந்து அதிகமாகுது. ஸோ ஃப்யூச்சரில் ஆனால் இது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க போகுது. நம்ம ஜெர்மனியோட அசிஸ்டன்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த சப்மரைனில் 45% உள்நாட்டு கண்டென்ட் இருக்க போகுது. முக்கியமான காம்போனன்ட்ஸ் எல்லாமே இங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபைனல் சப்மரைனுக்கு போகிறப்போ இது வந்து 60% வந்து உயரும். ஸோ இதே மாடலில் தான் நம்ம ஃப்ரான்ஸோட அந்த ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைனையும் இந்தியாவிலேயே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம். இதனால் நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்மளோட அந்த SSBN நியூக்ளியர் சப்மரைன் ப்ரோக்ராமை நம்ம இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்தியாவிலே வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடித்தளமை எது அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ஹெல்ப்பு, ஃப்ரான்ஸோட ஹெல்ப்பு, அப்புறம் இப்போ அடுத்து ஜெர்மனியோட ஹெல்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டொமஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வளர்த்துருக்கிறதுனால வரும் நாட்களில் இன்னும் நிறையா நியூக்ளியர் பவர்டு சப்மரைன்ஸை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். இப்போ நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், தாய்வானுக்கு அவங்களுடைய சப்மரைன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் இந்தியா பெரியளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ மறக்காமல் நேற்று வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் நண்பர்களே. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த்.